சுட சுட சிக்கன் ரோல் இந்த ஸ்நாக்கு நான் அடிமங்க. இது பண்றதே ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு பாதி பேர் வீட்டுல செய்யாம கடையில போய் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். வீட்லயே செய்யலாம் ஈஸியா. சுட சுட ஒரு டீயோட ஒண்ணு சாப்பிட்டா போதும், அவ்வளவு திருப்தியா இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கடாயில எண்ணெய், சோம்பு, தூளா நறுக்குன பெரிய வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், கூடவே கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்து இதோட பச்சை வாசல்லாம் போனதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ உப்பு, மஞ்சள், மிளகு தூள் சேர்த்து வேக வச்சு ஊத்து எடுத்துக்கிட்ட சிக்கனை சேர்த்துடலாம். அடுப்ப ஒரு ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி. அடுத்ததா ஒரு மிக்ஸோட ஜார்ல 1 கப் அளவு மைதா மாவு, கூடவே ஒரு முட்டை, தேவையான உப்பு போட்டு 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தீங்கன்னா தோசை பேட்டரும் ரெடி. இப்போ ரொம்ப குறைவான தீயில தோசை கல்ல வந்து ரொம்ப மெல்லிசான தோசைகளா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தோசைகள் தின்னா இருக்கணும். அடுத்ததா அதை கவர் பண்றதுக்காக மைதா மாவை கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க, கூடவே பிரெட் கிரம்ஸ். இப்ப தோசை எடுத்து வச்சு ஃபில்லிங்ஸ் ஒரு சைடுல வச்சுட்டு மைதா மாவு வந்து சைடுல எல்லாத்துலயுமே நல்லா பேஸ்ட் பண்ணி விடுங்க. அடுத்ததா கையை வச்சு கேப் எதுவும் இல்லாம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருங்க. திறந்து வரது மாதிரி இருந்துச்சுன்னா மைதா மாவை வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா கோட் பண்ணிட்டு சுட சுட எண்ணெயில பொரிச்சிடலாம். அடுப்ப மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இப்ப சிக்கன் ரோல்ஸ் எல்லாமே நல்லா பொன்னிறமா ஆறுது வரைக்கும் திருப்பி மறுப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் தோணுதுன்னா இதுக்குன்னு சிக்கன் வாங்க வேண்டாம். வீட்டுக்கு சமைக்கிறதுல ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி சிக்கன் ரோல் செஞ்சு பாருங்க. செஞ்சதும் கண்டிப்பா என்ன நினைப்பீங்க.